நமது மற்றொரு ஆசிரியர் திரு மாணிக்கவேல் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக எங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய நமது ஆங்கில பேராசிரியர் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு இந்த இனிய வேலையை எங்களுக்கு வழங்கிய அருமை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பான நன்றியினை உரித்தாக்குகிறேன். பிரிதல் எவ்வளவு வழியை தருமோ அதைவிட கூடுதல் பல்லாயிரம் மடங்கான இனிமையை தரும் என்பது இப்போது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். மரியாதைக்குரிய அன்பு நண்பர் சேரலாதன் அவர்கள் சொன்னது போல இந்த பிரிதலும் கூடுதலும் பல்லாண்டு காலம் நிகழ வேண்டும் என்ற எங்களுடைய அவாவை ஆண்டவனிடம் நான் சமர்ப்பிக்கிறேன். எங்களெல்லாம் குருநாதர்னு போட்டிருந்தீங்க. உங்களோட நாங்கள்லாம் ரொம்ப ஏஜிலெல்லாம் பெரிய அளவுக்கு வித்தியாசமாக நாங்கள் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கும்போதெல்லாம் இல்லை. நண்பர் சேரலாதன்ட்டு தான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன் நான். நீங்கள் அப்போல்லாம் ஒரு 18, 19, 20 இருக்கும்போது அப்போ தான் அவரெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு அவர் 22, 23. நானும் அப்போ தான் காலேஜ் முடித்து ஒரு 23 வயசு 24 வயசு அந்த ரேஞ்சு. அதனால் கிட்டத்தட்ட எங்களுடைய காலகட்டத்திலே இருந்த நண்பர்கள் மாதிரி தான் நீங்கள். எங்களோட தோளோடு தோள் நின்ற ஒரு நண்பர்கள் தான் எங்களுக்கு. நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆசிரியர் மாணவர்ன்ற அந்த ஜென்ரேஷன் அளவுக்கு அந்த கேப் கூட உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லை. நாங்கள் அந்த மாதிரி தான் உங்களோட பழகினோம். ஃபஸ்ட் இயரை பொறுத்தளவுக்கு அன்பு நண்பர் சீனிவாசன் தம்பி ராஜ்குமார் தான் சொன்னாங்க நினைக்கிறேன். ஒரு கராரான ஒரு ஆசிரியர். அவர்கிட்ட தான் போய் நாங்கள் முதலாண்டு ஆசிரியர்கள்லாம் போய் அவருடைய அந்த ஆய்வுக்கூடத்தில் போய் உட்காந்துருப்போம். இதெல்லாம் இந்த எங்களுக்கு ஒரு அந்த சூடுகளை வருடி கொடுத்தது மாதிரி ஒரு வாய்ப்பை, அந்த நினைவுகளை எல்லாம் எங்களுக்கு மீட்டு கொடுத்தீர்கள். நம்முடைய அன்பு மாணவர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி கண்டு அந்த வெற்றியை, தங்களுடைய பசுமையான நினைவை, ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் கூடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது என்பது எல்லா மாணவர்களிடம் கிடையாது. எங்கோ ஒரு சில இடத்தில் தான் இந்த மாதிரி நடக்கிறது. நம்மளுடைய மாணவர்கள் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப கூடி இந்த மாதிரி அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு அந்த வழிநடத்தக்கூடிய அந்த அருமை மாணவர்களை நான் அருமையாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பி ஜெயராஜ் பாண்டியன் ஃபோன் பண்ணி முதல்ல சொன்னார் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சார்ன்ட்டு. அதனால் மே 1 வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். வேறு வழியே இல்லாததுனால இங்கே உங்களுடன் பணியாற்றிய நண்பர் பேராசிரியர் காளீஸ்வருடைய சகோதரருடைய இல்ல திருமணம் நடந்ததுனால நாங்களாம் அங்கே போக வேண்டிய ஆயிடுச்சு. அதே மாதிரி கணிதாசிரியர் பாண்டியராஜன் கூட ஒரு திருமணத்தை அட்டன் பண்ணிட்டு கண்டிப்பாக எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கலந்து கொண்டக்கூடிய அந்த அன்பு செல்வங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நெடுழி வாழ வேண்டும் என்றும், இந்த நிகழ்ச்சிகள் வருடந்தோறும் நடக்க வேண்டும், நீங்கள் எல்லாம் கூட வேண்டும், உங்களுடைய பிரிவு மற்றும் சேருதல் அந்த இன்பத்தை நீங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.